உங்கள் குட்டீஸ் உங்கள் பேச்சை கேட்கறது இல்லையா? தப்பு பண்ணால் சாரி சொல்கிறது இல்லையா? அப்போ இந்த ஸ்டோரி உங்கள் குட்டீஸ்க்கு தான். ஹாய் குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கீர்த்தி அக்கா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட், நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு காட்டுல நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, மாடு, வாத்து, குரங்கு எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சா. அதாங்க டாகு, கேட்டு, கவ், டாக், மங்கி எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அவங்க டெய்லி காலையில் எழுந்தவுடனே எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிட்டு டே ஆரம்பிப்பாங்களாம். எப்படின்னா நம்மளும் டெய்லி எழுந்த உடனே நம்ம பேரண்ட்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு அப்புறமா ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்க கேங்லேயே மங்கி மட்டும் இந்த குரங்குங்க எப்போ துருன்னு இருக்குமா, நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எப்பவுமே எது பார்த்தாலும் எடுக்கணும், பார்க்கணும், பிடிக்கணும், அந்த மாதிரி ஆர்வமா இருக்குமா. அது ஒரு நாள் காட்டுல குரங்கு மரத்துல தாவி தாவி தூரமா எங்கேயோ போயிருந்துச்சா. அப்போ குரங்குக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியுங்களா? குரங்கு என்ன பார்த்துச்சு தெரியுங்களா? காட்டுல ஒரு மேஜிக் ட்ரீயை பார்த்துச்சா. இந்த மேஜிக் ட்ரீ பெருசா கலரா இருந்துச்சா. அந்த மேஜிக் ட்ரீல குரங்குக்கு ஒரு பெரிய பழம் தெரிஞ்சதா. அந்த பழம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்களா. அதாங்க அந்த வானவில் கலர் இருக்கு இல்லைங்களா, ரெயின்போ கலர், அந்த கலர்ஸ்ல இருந்துச்சா அந்த ஃப்ரூட். அந்த பழம் பார்த்தோன்னே நம்ம குரங்குக்கு அதை எப்படியாச்சும் பறிச்சு சாப்பிடணுன்ட்டு ஆசையா இருந்துச்சான். ஆனா அந்த மரத்துக்கிட்ட ஒரு வயசான கண்ணாடி போட்ட அந்த தாத்தா காவல் காத்துட்டு இருந்தாராம். அந்த தாத்தா டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டாராம். அந்த தாத்தா தூங்கிட்டு இருக்கிறாரன்ட்டு குரங்கு, இதுதான் நல்ல சான்ஸ், நம்ம போயிட்டு மெதுவாக அந்த செடியில் மரத்தில் இருக்கிற பழத்தை பறித்து சாப்பிட்டுடலான்ட்டு போய் மரத்து மேலே ஏறி பழத்தை பறிச்சிட்டான். இந்த பழம் பார்த்தோன்னே அவ்வளோ அழகா இருந்துச்சான். பார்த்து கடிச்சு சாப்பிட்டுச்சான் குரங்கு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா அந்த பழம். சாப்பிட்ட உடனே இந்த பழம் இவ்வளோ ருசியா இருக்கே, எடுத்துன்னு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கொடுக்கலான்ட்டு எடுத்துட்டு போயிட்டு டாகு, கேட்டு, டக்கு, கவ்வு எல்லார்கிட்டையும் கொடுத்து சாப்பிட சொல்லிச்சான். அப்புறம் எல்லாரும் பழத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களாம். அது சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு தெரியுங்களா? அது சாப்பிட்ட பிறகு மாடு நாய் மாறி கத்துதா, பூனை வாத்து மாறி கத்துதுங்களாம், டாக் மியான்ட்டு பூனை மாறி கத்துதுங்களாம். இப்படி எல்லாம் மாறி மாறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். யாருக்கும் அவங்க மாதிரியே பேச முடியலையா, கத்தவும் முடியலையா. என்ன பண்றதுன்ட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன் இப்படி ஆச்சு? டாகு பூனை மாதிரி விளையாட ஆரம்பிச்சிச்சான். மாடு டாக் மாதிரி ஓடுதான் ஸ்டிக் எடுத்துன்னு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு பயம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த மேஜிக் ட்ரீ கிட்ட இருக்கிற வயசான ஆந்த கிட்ட போய் கேட்கலான்ட்டு போறாங்களாம். அப்போ போன பிறகு அந்த ஆந்த முழிச்சிட்டு பார்த்துச்சா, தூங்கி எழுந்துட்டு வயசான ஆந்த இப்படி செடியில பார்த்தா மரத்துல அந்த பழம் காணோமா, யார் எடுத்தாங்கன்ட்டு பார்க்கும் போது இவங்கெல்லாம் ஆந்த கிட்ட போய் இருந்தாங்களாம். யார் இந்த பழத்தை பறிச்சது அப்படின்ட்டு கேட்டா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மங்கியை காட்டினாங்களாம்.
மங்கி ஒரு மாதிரி சோகமா ஆந்தைய பார்த்துட்டு நின்றுட்டு இருந்துச்சான். அந்த மங்கி கிட்ட குரங்கு கிட்ட நீ தான் இந்த பழத்தை பறிச்சியா அப்படின்ட்டு கேட்டுச்சான். மங்கி ஆமா நான் தான் பறிச்சிட்டேன், உங்களை கேட்காம என்ன மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்ட்டு சாரி சொல்லிச்சான் அந்த கிட்ட. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் மேலே தான் தப்பு, சாரி அப்படின்ட்டு மங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்டுச்சான். அப்புறம் எல்லாரும் அந்த கிட்ட எப்படி சரி பண்ணுறது, நாங்கள் எல்லாரும் எப்படி எங்களை மாதிரியே கத்துறது அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அப்புறம் அந்த தாத்தா இதுக்கு ஒரே வழிதான், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சத்தமா சிரிங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா அந்த தாத்தா. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சிரிச்சாங்களா. நம்மளும் சிரிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சிரிக்க. எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்களா. அப்புறம் எல்லாரும் சரி ஆயிட்டாங்க. மாடு மூன்னு கத்துச்சு, பூனைக்குட்டி மியாவ் மியாவ்னு கத்துச்சு, டாக் வூஃப் வூஃப் அன்ட்டு கத்துச்சு, அப்புறம் டக் குவாக் குவாக்னு கத்துச்சு. எல்லாம் சரி ஆயிட்டாங்க. எல்லாரும் ஜாலியா விளையாடுறாங்க. நம்ம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம யாரோட பொருளையும் அவங்க பெர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது. அவங்கள கேட்டுட்டு தான் நம்ம அந்த பொருளை எடுக்கணும். நம்ம வீட்டில் கூட நம்ம அப்பா அம்மா அவங்களது ஃபோன் லேப்டாப் இந்த மாதிரி பொருளெல்லாம் அவங்கள கேட்காம டச் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம தொட்டால் நம்மளுக்கு ஷாக் அடிக்கலாம், நம்ம தெரியாமல் கீழே போட்டு உடஞ்சிடலாம். அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம எந்த பொருளாச்சும் எடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அவங்கக்கிட்ட சாரி சொல்லணும். சாரி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா குட்டீஸ்? நீங்கள் தப்பு பண்ணால் சொல்வீங்களா? என்ன சொல்வீங்க? சாரின்ட்டு சொல்லுவீங்க. ஓகே, வெரி குட். ஹாய் பேரண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துங்களா? உங்கள் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்களா? அப்போ நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.